ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு மீன் வாங்கிட்டு வந்தோடனே உப்பு போட்டு உரசி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் மிளகாய் மல்லி எல்லாம் கலந்து அரைச்ச தூள் உங்களுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒட்டு மாங்காய் இருந்தால் ஒரு 4 பீஸ் வச்சுக்கோங்க. புளி கரைசலை கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் செவந்து வரும்போது நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா எடுத்து நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் போடும்போது நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு போட்டு கிளறி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கறி வடகம் இருந்தால் சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். எல்லாம் செவந்து பொரிஞ்சு வரும்போது நம்ம இப்போ இந்த வர தக்காளி எல்லாம் இப்போ நல்லா இருக்கிறதுங்க. அதனால் நான் எப்போவுமே மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுக்குவேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் செவந்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். கலந்த தூளையும் இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தூளை நம்ம புளி கரைசல்லையே நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுக்கலாம். மீதி புளி கரைசலையும் ஊற்றிட்டு இந்த டைமில் நீங்கள் மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த பச்சை வாசம் போகும்போது அதில் நம்ம மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், மாங்காய் வெந்திருக்கும். 3/4 பதம் மாங்காய் வெந்து வரும்போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அதுவும் மண் சட்டியில் வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்லியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனை போட்டு வச்சுட்டு மறுபடியும் மூடியை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ திறந்து பாருங்கள், மீன் நல்லா வெந்து குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலையை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.